Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோவை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி என்ட்ராடில் அக்யூரஸியாக என்ட்ரி எடுக்கிறது அப்படின்ட்டு நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அந்த கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு நியூஸ் பேஸ்டோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ எதுவுமே இல்லாமல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ், இந்த ஆப்ஷன் மார்க்கெட்ன்றது செல்லர்ஸோட மார்க்கெட். இந்த செல்லர்ஸ் மார்க்கெட்டில் பையர்ஸ் எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படின்றது தான் விஷயம். ஏன்னா செல்லர்ஸ்க்கு தான் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம், பையர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா? அப்போது பையர்ஸ் இதில் வின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வின் பண்ண முடியும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் லாஸ் ஆகிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகிறாங்களோ அந்த இடத்துல தான் நம்ம போய் பை பண்ணணும். அந்த மாதிரி இடத்த கால்குலேட் பண்ணி அதை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணி தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இதில் அட்வான்ஸ் லெவலில் வச்சு பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா? இது எல்லாமே அந்த வீடியோ கோர்ஸில் இருக்கும். மேலும் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும், கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளால் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,610 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன மினிமம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், 15 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த மணியில் போய்ட்டு நம்ம ட்ரேட் எடுப்போம். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ப்ரைஸ் 10 நிமிஷத்தில், கால் மணி நேரத்தில் எங்கே இருக்கோ அங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற கால் சைடு இந்த மணியும், ஃபஸ்ட்டு இருக்கிற புட் சைடு இந்த மணியும் எடுத்து சார்ட்டில் வச்சுக்கிட்டு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எந்த என்ட்ரி வருதுன்னு பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓகேங்களா? ஓகே, அப்போது மார்க்கெட் ஒரு 15 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 24,700 பக்கமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் மார்க்கெட் 24,670 பக்கமாக வந்துடுச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக 24,670 மார்க்கெட் இருக்கும்போது 24,600ன்ற காலும் 24,700ன்ற புட்டும் தான் இந்த மணி. ஓகேங்களா? அந்த ரெண்டு சார்ட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டுத்துலேயும் ஆக்சுவலாக யார் நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இதில் இருக்கிறாங்களோ, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருக்காங்களோ அவங்கள எடுப்போம். ஆக்சுவலாக இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பாட் சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது சினாரியோ என்ன சினாரியோவில் இருக்குது, பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். அதாவது ஒரு லோவை பிரேக் பண்ணல, ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே. ஓகேங்களா? இந்த மாதிரி சினாரியோவில் இருக்கும்போது மார்க்கெட் பாசிட்டிவ். ஓகேங்களா? அதாவது ஓப்பனுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாலே ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவ், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனாலே ஒரு பாசிட்டிவ். எஸ்டர்டே லோவை பிரேக் அதாவது எஸ்டர்டே லோவை டச் பண்ணுறான் ஆனால் பிரேக் பண்ணல அப்படின்னால அது ஒரு பாசிட்டிவ் தான். ஓகேங்களா? அதனால் கால் சைடு போய் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸும் ஓப்பனும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், ஒரு ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா அவனோட ப்ரீமியத்தை அன்றைக்கி கரைக்க விரும்பலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே வந்து ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஒரு ப்ரீமியம் இருக்குன்னா அவனை தான் அன்றைக்கி கரைக்க போகிறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? அதுக்குன்னு ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழேயும் ஓப்பனுக்கு கீழேயும் இருக்கிறவனை அவனை தான் கரைப்பாங்களா? அவன் பர்ஃபார்மே பண்ண மாட்டானா? பண்ணுவான். அதாவது எப்படி அப்படின்னா, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் அதுக்கு கீழே வந்தவொடனே ஏற்கனவே கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பான். ஓகேங்களா? அதாவது இதுக்கு நம்ம லாங்குவேஜில், நம்மளோட ட்ரேடிங் லாங்குவேஜில் வீக்குன்னு சொல்லுவோம். ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இருக்கா, வீக்காக இருக்கா, நம்ம வீடியோஸில், நம்ம கோர்ஸ் வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், வீக் ஆகிட்ட ஒன்று தான் வீக்காக இருக்கிறவனை போய் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அதனுடைய அர்த்தம், அதனுடைய லாஜிக்கான மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கூட விட்டுடலாம் நீங்கள். ரெண்டுமே முக்கியம் தான். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓப்பன் தான். ஓப்பனுக்கு கீழே ஒருத்தன் இருக்கிறான் அப்படின்னாலே அவனை கரைக்க போகிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? ஓப்பனுக்கு மேலே இருக்கணும்னா கரைக்க மாட்டாங்க அப்படின்றதான் லாஜிக்காக புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? அப்போது ஒரு என்ட்ரி நீங்கள் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவனா என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ரெண்டாவது என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஓப்பனுக்கு மேலே போகிறவனை கரைக்க மாட்டாங்கன்றது தெரியும். அவன் டார்கெட் கொடுத்து முடிச்சு அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு கீழே வருவான். அப்போது அவனை கரைக்க போகிறாங்கன்னு அர்த்தம்.
ஏற்கனவே பர்ஃபார்ம் பண்ணவனை கரைக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பர்ஃபார்ம் பண்ணாமல் கரைஞ்சவனை திருப்பியும் மேலே எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதான் லாஜிக்காக நடக்கும் மாறி மாறி. ஓகேங்களா? இதை தான் நம்ம ஈஸியாக ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியாக க்ரியேட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்களுக்கு கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே. அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 24,600 கால் இந்த மணி, 24,700 புட்டு இந்த மணி. ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் மார்க்கெட் இருந்த இடத்த வச்சு நம்ம இந்த மணி க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அப்போது 24,600ன்றவன் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே 144ன்றது ஓப்பன். ஓகேங்களா? 152ன்றது அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? அப்போது எஸ்டர்டே லோவையும் இவன் பிரேக் பண்ணல. ஓகேங்களா? சேம் சினாரியோ. ஏன் இவன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலை அப்படின்னா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை உடைச்சா மட்டும்தான் இவன் எஸ்டர்டே லோவை உடைக்கணும். புட் ஆப்ஷன் இன்சைட் மார்க்கெட்டில் இருக்குது, மார்க்கெட்டும் இன்சைட் மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் ஐயை தாண்டவே இல்லை, நடுவில் இருக்குது. ஐக்கும் லோவுக்கும் நடுவில் இருக்குது, மார்க்கெட்டும் ஐக்கும் லோவுக்கும் நடுவில் இருக்குது. அப்போது கால் ஆப்ஷன் மட்டும் லோவை எப்படி பிரேக் பண்ணும்? பிரேக் பண்ணாது இல்லையா? அப்போது லோவாக பிரேக் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ஓகே. அதனால தான் இவனை நம்ம எடுத்தோம். ஓகேங்களா? ஓகே. இவனை எப்படி எடுத்தோம்? 10 நிமிஷத்தில் இவன் இங்கே இருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் நேராக வந்து எங்கே உட்காடுறான் அப்படின்னா கரெக்டாக ஓப்பனில். ஓகேங்களா? ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜிக்கு எந்த லெவலுமே தேவையில்லை. நம்ம அப்படியே எடுக்கலாம், லோவை வச்சு நம்ம எடுத்துடலாம். ஏன்னா லோவை பிரேக் பண்ணக்கூடாது, லோ கிட்ட வரும்போது எடுக்கலாம். அந்த மாதிரி லோ கிட்ட இல்லை, தள்ளி இருக்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற ஓப்பன் ப்ரைஸோ எஸ்டர்டே ஐயோ இல்லை அட்வான்ஸ் லெவலோ எதை தாண்டும் போது வேணாலும் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கோம். எதுவுமே இல்லைனாலும் நம்ம ஒரு லோவை வச்சு கூட எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே. அப்படி பார்க்கும்போது ஒரு லெவல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இவன் வந்து எக்ஸாக்டாக 20 நிமிஷத்தில் இங்கே தான் புல் பேக் ஆகிறான். இவன் ஓப்பன் ப்ரைஸில் தான் புல் பேக் ஆகிறான். அப்போ நம்ம இங்கே தான் எடுக்கணும். அதாவது அட்வான்ஸ் லெவல்ன்றது ஒரு எஸ்டர்டே ஐ, எஸ்டர்டே லோ, ஓப்பன் ப்ரைஸும் அட்வான்ஸ் லெவலாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. அப்படி பார்க்கும்போது இங்கே 2 அட்வான்ஸ் லெவல் இருக்குது. 152ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல், 144ன்றது ஓப்பன் ப்ரைஸு. அப்போது இவன் கடைசியில் இருக்கிற அட்வான்ஸ் லெவலில் புல் பேக் ஆகும்போது தான் எப்போவுமே எடுக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் ஸ்டாப் லாஸ் அதிகமாகும். அப்போ 2வதுல இருக்கிற புல் பேக் ஆகும்போது எடுக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், எக்ஸாக்டாக இங்கே புல் பேக் ஆகி எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். அதாவது 145, நீங்கள் 150 எடுத்திருந்தால் கூட 190 வரைக்கும் 40 பாயிண்ட் கொடுத்துக்கலாம். திருப்பியும் அகைன் அட்வான்ஸ் லெவலில் பிரேக், அதாவது புல் பேக் ஆகி திருப்பியும் ஒரு 40 பாயிண்ட் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதில் அடிக்கடி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஆக்சுவலாக பிரேக் அவுட் புல் பேக் 2 என்ட்ரி தான் எடுப்போம். ஓகேங்களா? எடுத்து டார்கெட் கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த அட்வான்ஸ் லெவல் தெரியாதவங்க, நம்ம ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க நம்ம விவெப்பை வச்சு கூட எடுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், விவெப்பை தாண்டும் போது திருப்பியும் விவெப்பை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் விவெப்பை தொட்டு புல் பேக் ஆகும்போது எடுக்கலாம். ஓகேங்களா? விவெப்புக்கு மேலே இருந்தாலே எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? விவெப்பை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு விவெப்புக்கு தொட்டு நிற்கணும். விவெப்பை கரெக்டாக மேலே கிராஸ் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அந்த மாதிரி இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஓகேங்களா? எடுத்து ப்ராஃபிட் பண்ணலாம். அதுவும் இதே சேம் மெத்தட் தான், ஒரே ஒரு வாட்டி தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? பிரேக் அவுட் புல் பேக். ஓகேங்களா? ஓகே. அதாவது ஸ்ட்ராட்டஜி தெரியாதவங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த விவெப்பை போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா? அவ்வளோதான். நம்மளுக்கு டார்கெட் 2 டார்கெட் முடிஞ்சிச்சு, 2 வாட்டி டார்கெட் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன ஆனாலும் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். நேராக வந்து அவனோட எந்த லெவல் அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் தாண்டி மேலே போனானோ அவன் ஓப்பனையும் அவனோட அட்வான்ஸ் லெவலையும் கீழே உடைச்சிட்டான். இங்கேயே கீழே உடைச்சிட்டான். எத்தனை மணிக்கு? 11 மணிக்கே உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் போய்ட்டு புல் பேக் ஆகி திருப்பி கீழே வரான். அப்போது இவன் வீக் ஆகிட்டான்னு அர்த்தம். ஓகேங்களா? வீக் ஆகிட்டான் மீன்ஸ் அதாவது இவனை கரைக்க மாட்டாங்கன்றது காலையில் தெரியும். ஏன்னா இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே இருக்கான். அதுக்கப்புறம் இதை கீழே உடைச்சிட்டான். அப்போ என்ன அர்த்தம்? இவனை கரைக்காமல் காலையில் வச்சுருந்தாங்க. அப்போது 11 மணிக்கு இவனை கரைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவனை கரைக்கிறாங்கன்னா புட்டை கரைக்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம போய் திருப்பியும் 2வது என்ட்ரி. இன்சைட் மார்க்கெட்டில் எப்போவுமே கால் பர்ஃபார்ம் பண்ணால் புட்டு பர்ஃபார்ம் பண்ணால், புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் கால், 2 சைடும் மூவ் ஆகும். 2 சைடும் ப்ரீமியம் கரைக்க போகிறாங்கன்னு தான் மீனிங் அதுக்கு இன்சைட் மார்க்கெட்டில். ஓகேங்களா? ஓகே. அப்போ 24,700ன்ற இந்த மணி புட் ஆப்ஷனை தான் நம்ம எடுத்தோம். ஏன் எடுத்தோம்? பர்ஃபார்ம் பண்ணவன் ஓப்பனுக்கு கீழே அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே உடைச்சதுனால அவனை கரைக்க போகிறாங்கன்னு தீர்மானம் ஆகிடுச்சு. அப்போது புட்டு கரைக்க மாட்டாங்கன்றது தீர்மானம் ஆச்சு. புட்டை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனும் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் இருந்தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவனும் லோ பக்கத்தில் இருக்கிறான். இவனோட லோ வந்து 96, அட்வான்ஸ் லெவல் 98. ஓகேங்களா? அப்போது இவன் லோவை உடைக்கலாம். ஆக்சுவலாக கால் ஆப்ஷன் ஐஏயே தாண்டலை.
இன்சைடில் இருக்குது, மார்க்கெட்டும் இன்சைடில் இருக்குது. அப்போ இவன் லோ சேம் நம்ம காலை ஃபஸ்ட் ஹாஃபில் எடுத்தோம் இல்லையா, அதே சேம் ஃபார்முலா தான். இவன் எஸ்டர்டே லோவை உடைக்கிறான். ஓகேங்களா, அப்போது இவன் உடைக்கக்கூடாது, அவன் கால் ஐயை உடைக்காமல் இவன் லோவை உடைக்கக்கூடாது. அப்போ இவன் லோவில் வரணும், லோவை தாண்டணும் தான் ரூல். ஆனால் இவனை எப்படி எடுக்கணும், கால் வீக்கானவனை தான் எடுக்கணும். ஏன்னா கால் தான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் தான் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஸ்ட்ராங் மீன்ஸ் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்ததுனால நம்ம ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம். அவனை கரைக்க மாட்டாங்கன்ற மீனிங் அதுக்கு. ஓகேங்களா, அப்போ திருப்பி அதை கீழே உடைச்சதுனால என்ன காரணம், அந்த ப்ரீமியத்தை கரைக்க போகிறாங்க, அவ்வளோதான், அவன் வீக் ஆகிட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் இவனை எடுக்கணும், இல்லைனா அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், தெளிவாக அதை உடச்சி புல் பேக் ஆகி இங்கேருந்து போகிறான். அழகாக 96 100 என்ட்ரி எடுத்திருந்தால் கூட இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் மேக்ஸிமம் அது வரைக்கும் தான் போவான். அப்போது 100 எடுத்திருந்தீங்கன்னா 180 வரைக்கும் டார்கெட். ஆனால் இவ்வளோ தூரம் போவானான்னு தெரியாது. ஃபஸ்ட்டு டார்கெட் 15 பாயிண்ட்டை புக் பண்ணிட்டு ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வெயிட் பண்ண வேண்டியது தான். அப்போ தான் இந்த போனஸ் பாயிண்ட்லாம் பிடிக்க முடியும். நம்ம அப்படி தான் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ ஆக்சுவலாக அவன் கீழே வந்ததுனால அவன் ப்ரீமியம் கரைய போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆல்ரெடி இவன் கீழே இருந்ததுனால அது வரைக்கும் போவான், இவனும் கீழே இருந்ததுனால இவன் ப்ரீமியத்தையும் கரைப்பாங்க. அப்போ 2 பேருமே ப்ரீவியஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே வந்ததுனால 2 ப்ரீமியம் கரைய போகுதுன்னு அர்த்தம். அப்போது இவன் திருப்பி ஓப்பன் வரைக்கும் போவான், அவன் கீழே வந்ததுனால இவன் ஓப்பன் வரைக்கும் போவான், அவ்வளோதான். அதோட என்ட்ரி முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், அதோட என்ட்ரி கிடையாது. அப்போது அவன் கீழே வந்ததுனால இவன் திருப்பியும் இவன் மேலே போய் ஆகணும். ஆனால் இவனாலையும் போக முடியல அப்படின்னா அப்போது 2 பேருமே ஓப்பனையும் ப்ரீவியஸும் தாண்ட முடியலனா அப்போ 2 ப்ரீமியம் கரையும். அப்போ நம்ம என்ட்ரியே போகக்கூடாதுன்றதை நீங்கள் உஷாராக வச்சுக்கணும். அப்போ 2 என்ட்ரி. ஓகேங்களா, எப்போதுமே ஒரு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரியை தவிர மிச்ச டேலாம் பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒருத்தன் ஓப்பனுக்கு கீழே இருப்பான். ஓப்பனுக்கு மேலே இருந்தவன் கீழே வந்துட்டான்னா திருப்பி ஓப்பனுக்கு கீழே இருந்தவன் மேலே போவான். இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, 2 பேருமே ஓப்பனை தொட்டுட்டு கீழே வந்துட்டானுங்க அப்படின்னா 2 ப்ரீமியம் கரெக்ஷனே இருப்பாங்க. அந்த டைமில் என்ட்ரி உள்ளே போகக்கூடாது. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் கோர்ஸ் கீழேயும் ஓப்பனுக்கு கீழேயும் 2 ப்ரீமியம் இருந்ததுன்னா அன்றைக்கி என்ட்ரியே போகக்கூடாது. நீங்கள் சும்மா வேடிக்கை தான் பார்க்கணும். ஓகேங்களா, இது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோலும் சொல்லியிருக்கோம், இருந்தாலும் திருப்பியும் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள், ப்ரீவியஸ் கோர்ஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே மட்டும்தான் தொட்டுட்டு அது கீழே வந்துட்டான் பாருங்கள், அதோட அரைச்சிட்டான் பாருங்கள் மார்க்கெட்டை. அதாவது 12 மணிலேருந்து மார்க்கெட் இப்போது ரன்னிங்கில் தான் இருக்குது. 3:30 மணிக்கு பாருங்கள் ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஓகேங்களா, அவனும் அதே மாதிரி தான், காலும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே ஓப்பனுக்கு கீழே வந்துட்டான், அவனும் அப்படி தான் இருந்தான். ஓகேங்களா, என்ட்ரியே போக முடியாது, எடுத்தாலும் நம்மளுக்கு மூமெண்ட் இருக்காது, தேவையில்லாத ப்ரீமியம் கரையும் போது நம்மளுக்கு லாஸ் வரும். அதனால் அந்த மாதிரி என்ட்ரி போகக்கூடாது, சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் என்ட்ரி கிடச்சவொன்னே என்ட்ரி ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும், அவ்வளோதான். அதாவது ஸ்ட்ராங்காக இருக்கிறவன் வீக் ஆனால் மட்டும்தான் செகண்ட் என்ட்ரி போகணும். ஓகேங்களா, அவ்வளோதான், அதோட விட்டுடணும். அதோட 3rd என்ட்ரி 4th என்ட்ரி அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணவே கூடாது. இன்னும் கேட்டால் ஒரு என்ட்ரி தான், ஒரு என்ட்ரி எடுக்காதவங்க தான் செகண்ட் ஹாஃபில் போய்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கணும். வீக் ஆனால் மட்டும் செகண்ட் என்ட்ரி ட்ரை பண்ணணும், இல்லைனா என்ட்ரி கிடையாது, நம்ம வெயிட் பண்ணி தான் இருக்கணும். ஓகேங்களா, ஓகே காய்ஸ், இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட்டில் தான் நம்ம எப்போவுமே என்ட்ரி சூப்பராக எடுக்க முடியும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் ட்ரெண்ட்லேயும் எடுக்கலாம், ரேஞ்சிலையும் எடுக்கலாம், எப்படி வேணால் நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கலாம். ஏன்னா இது செல்லர்ஸோட ஸ்ட்ராட்டஜின்றதுனால செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுற இடம், லாஸ் ஆகிற இடம், அவங்க பொசிஷன் விட்டு எக்ஸிட் ஆகிற இடத்துல நம்மளோட பையிங் என்ட்ரியை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதனால் இது நம்மளுக்கு ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும் எல்லா இடத்துலையும். ஓகேங்களா, ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும், இது கற்றுக்கணும், வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதை நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ கைஸ்.